Hi sir. Hi, good morning. Morning. ஈஸி ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் ஏர்போர்ட் we are having all the automotive vertical that we got first round we are working last 2-3 years third year we 10 o'clock ஆஃபீஸ் வந்துடுவோம் டீ சாப்பிடுவோம் காஃபி சாப்பிடுவோம் லஞ்ச் இருப்போம் 4 பேர் உட்காந்து பேசுவோம் கொஞ்ச நேரம் சேட் பண்ணுவோம் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுவோம் 6-6:30 மேபி ஒர்க் பண்ணுவோம் 7 o'clock போயிடுவோம். ஐ திங்க் லாஸ்ட் இயர் நான் இருந்தேன் இல்லையா இந்த மீட்டிங்கில் இருந்தேன் நான் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு நான் கூட இந்த ஜாயின் பண்ணி ஷிஃப்ட் போகிறதுல த ஜர்னி ஸோ ஃபார் இஸ் அமேசிங். ஐ ஹோப் எல்லாருமே இங்கே வந்து பில்லர்ஸ் தான் பிகாஸ் ஒருத்தர் உழைப்பு வந்து கம்பெனியை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். ஸோ திஸ் ஐ ஆல்வேஸ் டெல் வித்தவுட் யூ வி ஆர் நாட் தேர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹேவ் எ குட் நைட். தேங்க்யூ. ஜெயிக்கவே முடியாது. ஒருத்தர் ஒரு பேஷன் நினச்சிட்டு எனக்கு குளோபலி நான் 10 பிரான்ச் திறக்கணும்னு அவர் மட்டும் சொல்லிட்டே இருந்தால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற என்ன சொல்கிறது அந்த ஃபீல்ட் ஸ்டாஃப் ஒரு ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் நினைக்கிறதுலேருந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் அங்கே ஆஃபீஸை வச்சுருக்கேன். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு மேட்டு இல்லை ஒரு பெருக்கிற திறப்பு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. தண்ணி வைக்க நானும் வைப்பேன் மற்றவங்க வைக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு ஃபேமிலியாக நம்ம இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இப்போ ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது. ஸோ எல்லாரோட பார்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ. 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் கம்பெனி. ஒரு 100-200 ஷிப்மெண்ட் பண்ணி இந்த இடம் ஷிப்மெண்ட் திடீர்னு 400 ஷிப்மெண்ட் ஆகிடுச்சு கோவிட் டைமில். அப்புறம் திடீர்னு நிறைய கஸ்டமர் வெளில போயிட்டாங்க. திடீர்னு பெரிய பிஸ்னஸ் வெளில போயிடுச்சு. யாரும் திடீர்னு வெங்கட் சார் கத்துவார், இந்த பக்கம் காது வலிக்கும். ஒரு நிமிஷம் யோசிப்பேன், எதுக்கு நம்ம கத்தி இப்படி திட்டு வாங்குறோம், என்ன பண்ணுறோம், சரி ஓகே தம்பி பிளானிங் எடுத்தேப்பா அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு சான்ஸ் கொடுத்ததே வந்து கோபி சார். ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஓவரால் அவன் என்ன சொல்கிறான்னா அவனோட ரெசிக்னேஷனை வாங்கி கிழிச்சு போட்டேன். அதுதான் இம்போர்ட்டில் எனக்கு வேலை தெரியாது. வேலை பண்ணும்போது ஒன்று தான் இந்த ஈகோவை மட்டும் தள்ளி வச்சு பண்ணணும். அது மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை அப்படின்லாம் இல்லாமல் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட அப்படி தான் ஓப்பனாக கேட்டுருவேன், தெரியணும்னா தெரில அப்படின்றவன், தெரியும்னா தெரியும், அவ்வளோதான். அது மட்டும் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. Welcome to all for the New Year lunch parties.